அண்மை செய்தி. மதுரையில் 14 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு அளித்ததாக எஸ்எஸ்ஐ ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மதுரை திருப்பரங்குன்றத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த சிறப்பு எஸ்ஐ ஜெயபாண்டி 14 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அந்த எஸ்எஸ்ஐ கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அண்மை தகவல் தெரிவிக்கிறது. மதுரையில் 14 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு அளித்ததாக எஸ்எஸ்ஐ கைது செய்யப்பட்டுள்ளார். மதுரை திருப்பரங்குன்றத்தில் திருக்கார்த்திகை தினத்தன்று பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த சிறப்பு எஸ்ஐ ஜெயபாண்டி 14 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு அளித்ததாக கைது செய்யப்பட்டுள்ளார். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பிரசன்னா இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். பிரசன்னா, என்ன நடந்தது? இந்த விவகாரம் திருக்கார்த்திகை என்று நடந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறதே, தற்போதுதான் வெளிவந்திருக்கிறதே, என்ன காரணம்? வேதவழி, மதுரை திருப்பரங்குன்றத்தில் திருக்கார்த்திகை என்று பாதுகாப்பு பணியில் இருந்த சிறப்பு எஸ்ஐ ஜெயபாண்டி 14 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளார். தற்பொழுது அவர் கைதான நிலையில் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். அண்ணா பல்கலை விவகாரம் குறித்து போலீசார் வெளியேதும் சொல்லாமல் ரகசியம் காத்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட அந்த ஜெயபாண்டி மதுரை திடீர்நகர் குற்றப்பிரிவில் சிறப்பு எஸ்ஐயாக தற்போது பணிபுரிந்து வருகிறார். கடந்த மாதம் 13ஆம் தேதி திருப்பரங்குன்றம் திருக்கார்த்திகை அன்று திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றப்பட்டது. இதற்கான பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போது அங்கு சுவாமி தரிசனத்துக்கு வந்த 14 வயது சிறுமியிடம் பேச்சு கொடுத்துள்ளார். பின்னர் கழிவறைக்கு சிறுமி சென்ற போது ஜெயபாண்டியும் பின்தொடர்ந்து சென்று பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். இதனால் அந்த சம்பந்தப்பட்ட சிறுமி அழுது கொண்டே பெற்றோரிடம் தகவல் கூறியிருக்கிறார். இதைத் தொடர்ந்து சைல்ட் லைனுக்கு பெற்றோர் புகார் அளித்திருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து சைல்ட் லைன் போலீசார் திருப்பரங்குன்றம் அனைத்து மதுரை காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார்கள். அதனுடைய போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் உண்மை என தெரிய வந்ததை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட அந்த எஸ்ஐ ஜெயபாண்டி மீது போஸ்கோ சட்டத்தின் கீழ் 4 பிரிவுகளில் திருப்பரங்குன்றம் மகளிர் போலீசார் வழக்கு பதிவு செய்து தற்போது அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். ஜெயபாண்டி போன்றவரால் போலீஸ் துறைக்கு களங்கம் என்றாலும் மற்ற போலீசாருக்கு எச்சரிக்கை விதத்திலும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலும் துறை ரீதியான நடவடிக்கை எடுத்தது கூட தெரிவிக்காமல் உயரதிகாரி உத்தரவின் பிரகாரம் போலீசார் ரகசியம் காத்து வந்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் தான் அண்ணா பல்கலை மாணவி மீதான பாலியல் சீண்டல் விவகாரம் தமிழக அளவில் விஸ்வரூபம் எடுத்த நிலையில் ஜெயபாண்டி விவகாரம் பதவிக்கு கூட தெரிவிக்காமல் தற்போது போலீசார் ரகசியம் காத்திருக்கிறார்கள். தற்பொழுது ஜெயபாண்டி கைது செய்யப்பட்டு சஸ்பெண்ட் செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். வேதவழி, பாலியல் தொந்தரவு மாதிரியான விஷயங்களை தடுக்க வேண்டிய, சிறுமிகளை காக்க வேண்டிய ஒரு எஸ்எஸ்ஐ போலீசாரே இந்த மாதிரியான ஒரு விவகாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார். இதுகுறித்து மாவட்ட காவல் அதிகாரிகள் தரப்பிலிருந்து ஏதேனும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா? அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார், நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது, சரி. மற்றொரு புறம் இது தொடர்பாக வேறு ஏதேனும் அறிவுறுத்தல்களை வழங்கி இருக்கிறார்களா மாவட்ட காவல் அதிகாரிகள்? இது சம்பந்தமாக ஒரு பொது இடத்தில் பொதுமக்கள் ஒன்று கூடிய இடத்திற்கு பாதுகாப்பு பணிக்கு வரக்கூடிய போலீசாரே அங்கே வந்திருக்கக்கூடிய ஒரு சிறுமியிடம் பாலியல் அத்துமீறல் ஈடுபட்டது போலீசார் மத்தியில் மிகுந்த ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருந்த சூழலில் இது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடிய நபர் மீது தற்சமயம் தமிழக அரசு வகுக்கப்படுத்தக்கூடிய அந்த கடுமையான சட்டங்கள் அனைத்தும் பாயக்கூடும். இது போன்ற எந்த விதத்திலுமே ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிற விஷயத்தில் மதுரை காவல்துறை தெரிவித்திருக்கிறார்கள். உடனடியாக சம்பவம் நடைபெற்ற உடனே சம்பந்தப்பட்ட பெற்றோர் அளித்த புகாரின் அடிப்படையில் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டதில் சம்பவம் உண்மை என தெரிய வந்ததை தொடர்ந்து உடனடியாக 4 பிரிவின் கீழ் போஸ்கோ வழக்கு பதிவு செய்யப்பட்டு அடுத்தபடியாக அவர் பணியிட நீக்கம் செய்யப்பட்டதோடு கைதும் செய்யப்பட்டிருக்கிறார். வேதவழி, தற்போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் அடுத்த கட்டமாக என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருக்கிறார்கள் அவர் மீது? தற்போது அவர் முறையாக அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டதில் அனைத்து விவரங்களும் உண்மை என தெரிய வந்ததை தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்ட நிலையில் இந்த சிறுமியுடைய சம்பந்தப்பட்ட இதில் தற்போது சைல்ட் லைன் துறையும் சரி, அதேபோல் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு துறை அதிகாரிகளும் சரி, காவல்துறையும் சேர்ந்து இந்த வழக்கை என்றும் தொய்வில்லாமல் தொடர்ச்சியாக அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வதற்குண்டான ஆயத்த பணியில் ஈடுபட இருப்பதாக கூறியிருக்கிறார்கள். சரி, இணைப்பில் இருங்க பிரசன்னா, தொடர்ந்து பேசலாம். குழந்தைகள் நல செயற்பாட்டாளர் திரு தேவநேயன் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். 2 அதிர்ச்சி. சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுக்கப்பட்டிருக்கிறது திருக்கார்த்திகை தினத்தன்று ஒன்று. மற்றொன்று எஸ்எஸ்ஐ காக்க வேண்டியவரே இது மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபட்டிருக்கிறார். குழந்தைகள் மீது தொடர்ச்சியாக இது போன்ற பாலியல் வன்முறை நிகழ்த்தப்படுவதை பார்த்து கொண்டிருக்கிறோம். என்ன உங்களுடைய முதற்கட்ட கருத்து என்ன?
ரொம்ப 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 கொடூரமான விஷயங்க. ரொம்ப அதாவது நேத்து தான் வந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் வந்து பெண்கள் மற்றும் குழந்தைகள் தொடர்பான விஷயத்துல அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து இப்படி பண்ணணும் அப்படிங்கிற சொல்லப்பட்ட காலகட்டத்தில் இப்படி நடந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப கண்டிக்கத்தக்கது. அது குறிப்பாக நீங்க போக்சோ சட்டம் போன்ற சட்டங்கள்ல வந்து கடமையாளர்கள், அதாவது நீங்க நார்மலா ஒரு பர்சன் வந்து பாலியல் வன்முறை பண்ணார் 7 ஆண்டுகள் அப்படின்னா, கடமையாளர்கள் இது மாதிரி போலீஸ், டீச்சர்ஸ், இந்த மாதிரி வார்டன், இந்த மாதிரி மிலிட்ரி மேன், என்ஜிஓஸ், இது மாதிரி பொறுப்பாளர்கள் பண்ணாங்க அப்படின்னா 10 ஆண்டுகள் அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நேத்து நடந்த செய்தியும் கூட தெரியாம இருந்திருக்கா, அல்லது வந்து எது வேணா பண்ணிடலாம் அப்படிங்கிற மனநிலையான்னு தெரியல. இதுல எனக்கு ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் வந்து இந்த மாதிரி கடமையாளர்கள் தன்னுடைய கடமையிலிருந்து தவறி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப மோசமான விஷயம். இதுல வந்து என்ன வந்து நடக்குதுன்னா, போக்சோல வந்து இந்த அமெண்ட்மெண்ட் எல்லாம் நல்லா சிறப்பா பண்ணியிருக்காங்க. ஆனா நடைமுறையில ஒண்ணுமே இல்லை அப்படிங்கறத ஒரு வருத்தத்துக்குரிய செய்தி நாங்க பதிவு பண்றேன். இப்ப இது மாதிரி SSI போன்ற ஆட்கள் வழக்கு பண்ணியிருந்தா கூட இவருக்கு ஒரு தண்டனை பத்தி பாத்தீங்கன்னா ரொம்ப ஒழுங்கா கிடைக்குமா அப்படின்னு ஒரு அச்ச உணர்வு தான் இருக்கு. ஏன்னா போக்சோ சட்டத்துல வந்து 100 வழக்குகள் பதிவு பண்ணா 16 வழக்குகள் தான் தீர்ப்பு பெறப்படுகிறது, குழந்தைகளுக்கு நீதி கிடைக்கிறது. மீதி வந்து 84 வழக்குகள் வந்து அக்யூட்டல் ஆயிருது. அப்ப இந்த மாதிரி ஆகக்கூடாது அப்படிங்கறத இந்த வழக்கை பாக்குறேன். அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி ஒரு பணியிடங்கள், பொது இடங்கள், இந்த மாதிரி ஒரு கூட்டம் கொடுக்குற இடங்கள், திருவிழாக்கள் போன்ற இடங்கள்ல குழந்தை பாதுகாப்பை கண்டிப்பாக நான் உறுதி செய்யணும். அது உறுதி செய்யறதுக்கு நடைமுறையில் எடுக்கணும். இந்த மாதிரி கடமையாளர்கள் தன்னுடைய கடமையிலிருந்து தவறாங்க அப்படின்னா அவங்க இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கலாம் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. குறிப்பா வந்து நீங்க தமிழ்நாட்டில் தான் வந்துங்க பள்ளிகளில் ஆசிரியர்கள் ஏதாவது குழந்தை மீது பாலியல் வன்முறை பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட சர்டிபிகேட் கேன்சல் பண்ணப்படும், டிஸ்மிஸ் செய்யப்படுவாங்கிற ஆணையில இருக்கு தமிழ்நாட்டுல. ஆனா நடைமுறையில் இருக்கா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விதான் அது. அப்ப இந்த மாதிரி இடங்கள்ல வந்து இந்த பெண் குழந்தைகள் சரி, குழந்தைகள் பொதுவாக பாதுகாக்க. சரி, போக்சோ வழக்குல நடைமுறையில் தண்டனைகள் கடுமையாக்கப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கீங்க. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி திரு தேவனையன். தகவல்களை தந்தமைக்கு பிரசன்னா, உங்களுக்கும் நன்றி. ஒரு அண்மை செய்தி வந்திருக்கிறது, பார்ப்போம்.